மக்கள் தொகை என்பது கோவைக்கு மட்டுமா, ஜெய்ப்பூருக்கு பொருந்தாதா, கோபாலுக்கு பொருந்தாதா? அறிவார்ந்த அண்ணாமலை சொல்கிறார், நீங்கள் திருப்பியோடு அனுப்ப வேண்டியதுதானே சொல்லி மேடையிலிருந்து சொல்லுகிறோம். 3 முறை நீங்கள் திருப்பி அனுப்பினீர்கள். 3 முறைக்கும் தமிழ்நாடு அரசு இதற்கான காரண காரியங்களை விளக்கி அனுப்பி இருக்கிறது. 4வது முறையாக உடனடியாக ஈடு செய்ய முடியாது என்று இப்படி ஒரு அநாகரிகமான அருவருக்கத்தக்க காரணத்தை சொல்லி திட்டத்தை நீங்கள் நிராகரித்திருக்கிறீர்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியதைப் போல ஒன்றிய அரசினுடைய ஒற்றை காகிதம் அல்ல தமிழகத்தினுடைய நலன்களை தீர்மானிப்பது. லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களிலே நின்று தங்களுக்கான நியாயங்களை தேடிக்கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள், கோவையினுடைய தொழில் முனைவோருக்கு எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் ஒரு சாயல். ஆட்சி அதிகாரத்தின் பெயரால் கொள்வதெல்லாம் நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீர்கள்? தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் பக்கம் நிற்கிறீர்களா, துரோகத்தினோடு நிற்க போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கிற நேசிக்கிற, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிற நேசிக்கிற அத்துணை மக்களை பார்த்தும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு கவர்னர் என்கிற வைத்து இந்த ஆட்சியை உடமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிலைக்குழு நாடாளுமன்றத்தில் எந்த பொருள் நிலைக்குழுவுக்கு போனாலும் நிலை உறுப்பினர் பொறுப்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தர மறுக்கிறீர்கள். கல்விக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறீர்கள். இப்போது மெட்ரோ என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இந்த மாநிலத்தை முடமாக்க வேண்டும் என்பதற்காக செயலாற்றுகிற உங்கள் செயலுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு போராடுவோம், வெல்வோம் என சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.